Hi students, welcome to Sparks Academy. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ சிலபஸ் டிகோடிங் பார்த்தோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 டாபிக் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி டாபிக் நம்ம சிலபஸ் டிகோடிங் பார்க்க போகிறோம். எங்கெங்க நம்ம படிக்கணும், சிலபஸ் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் செட்டர்ஸ், கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சிலபஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 செட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனை பத்தியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷனா என்ன, எப்படி அதை ஏற்படுத்தினாங்க, அதோடைய வரலாறுகள் என்ன, அதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு நேத்துன்னு போட்டிருக்க மாட்டாங்க. பல்வேறு காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் தான் இருக்கும், ரெவல்யூஷன் வந்து வந்திருக்காது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன என்ன சின்ன சின்ன சட்டங்கள் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்டுங்கலாம் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பல நபர்கள்ட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம். எங்கெங்கிருந்து நம்ம கடன் வாங்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம கடன் வாங்கணும், இதுவும் கேள்விகளா கேட்பாங்க. அடுத்து நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன உதவிகள் பண்ணாங்க, உதவின்னு பண்ணதில்ல, ஒரு அமைப்பு, ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. என்ன ஏற்பாடு பண்ணி வச்சாங்க, அது இந்தியர்கள் எவ்வாறு செயல்படுத்தினாங்க, எப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, எப்ப ஆரம்பிச்சிச்சு, எப்ப முடிஞ்சுச்சு, யார் அதுக்கெல்லாம் தலைவரா இருந்தா, எவ்வாறு அது வந்து நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகப்புரை பத்தியான விஷயங்கள். முகப்புரையில என்னென்ன விஷயங்கள் வந்து அரசியலமைப்புல கொடுத்துருக்காங்க. வேற பார்த்தீங்கன்னா அதுல முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள். நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அரசியலமைப்பு ஏற்படுத்தியுள்ளது. இப்போ சில நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா செகுலரிசம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம நாடு பார்த்தீங்கன்னா செகுலரிசம் சொல்லி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல வந்து நம்ம படிப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சிறப்பம்சங்கள், நம்ம அரசியலமைப்போடைய சிறப்பம்சங்கள் என்ன. இப்போ ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பம்சங்கள். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பம்சம் சொல்லலாம் அப்படின்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ரொம்ப நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எழுதப்படாத விதியாக கூட இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு நம்ம படிப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியை பத்தி அரசியலமைப்பு வந்து என்னென்ன விஷயங்கள், அதை வந்து நம்ம பின்னாடி நம்ம தெளிவாகவும் படிப்போம். ஆரம்ப கட்டத்தில் யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பத்தியான விஷயங்கள், எந்தெந்த பகுதியில் இருக்குது, அட்டவணைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இதில் நம்ம படிப்போம். இது நம்ம பின்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா தெளிவாக அடுத்த இதாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது போக பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமையை பத்தியும் அரசியலமைப்புல இருக்கும். குடியுரிமைனா அதுக்கான சட்ட திட்டங்கள் என்ன, சட்ட விதிகள், எந்த விதிகள் வந்து சொல்லுது, எந்த பகுதியில வந்து அரசியலமைப்புல அந்த குடியுரிமை பத்தி உள்ளது, யார் எல்லாம் குடியுரிமை பெறலாம், யாருக்கு குடியுரிமை பெற முடியாது, எப்படி அந்த குடியுரிமை நீக்கப்படும். ஸோ எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு குடிமகனுக்கு வந்து அரசு வந்து என்னென்ன உரிமைகள் வழங்கணும். இப்ப கல்வி கற்கிறதுக்கு உரிமை வழங்கணும், மத வழிபாட்டு உரிமைகள் வழங்கணும், வேற பாத்தீங்கன்னா சம உரிமைகள் வழங்கணும், வேலை வாய்ப்பு சமமாக வழங்கணும். இந்த மாதிரி பல உரிமைகள் வந்து என்ன செய்யப்பட்டுள்ளதுன்னா அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அது வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குடிமக்களுடைய கடமைகள் என்ன. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். ஒரு 11 கடமைகள் இருக்கும், அவ்வளவுதான். இது பத்தியான விஷயங்கள் ரொம்ப வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது அரசியலமைப்புங்கிறது ஏற்படுத்திட்டாங்க. ஏற்படுத்திட்டு ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு எது முக்கியமானதோ அதை என்ன செஞ்சிருப்பாங்க, அடிப்படை உரிமைகள் வச்சிருப்பாங்க. இது போக இதெல்லாம் அரசு செயல்படுத்தலாம் அப்படின்னு அரசுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு பார்த்திருக்கீங்களா, ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு பார்த்திருக்கீங்களா. அப்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சில விஷயங்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அரசியலமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசுங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே குறிக்கும். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துல நம்ம படிக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம படிப்போம். முக்கியமான மாற்ற திட்டங்கள் எப்பப்பெல்லாம் நடந்திருக்குது அதை பத்தி விஷயங்கள் நம்ம படிப்போம். இதெல்லாம் நம்ம இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள், ஒன்னு யூனியன் கவர்மெண்ட், இன்னொன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள்.
மூன்று கவர்மெண்ட்டை பத்தியான விஷயங்கள். மத்திய அரசுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுல பாத்தீங்கன்னா அரசுல யார் யாரெல்லாம் இருக்கிறா, அதுல சட்டமன்றம், ஒன்றிய அரசு சட்டம் இயற்றக்கூடியது என்னது, பார்லிமெண்ட். அப்ப பார்லிமெண்ட்டை பத்தியான விஷயங்கள், யார் யாரெல்லாம் பார்லிமெண்ட்ல லோக்சபான்னு ஒன்று இருக்கும், ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கும், யார் யாரெல்லாம் உறுப்பினர் இருப்பா, அவங்களுடைய பதவி காலம் என்ன, இதை பத்தி எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பு நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டேட்ல யார் யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்னா யார் அரசு செய்யறா, கவர்னர், ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி படிக்கிறது. அடுத்து சட்டமன்றத்தை பத்தி படிக்கிறது. அடுத்து உள்ளாட்சிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அவங்களுக்குள்ளான அதிகாரங்கள் என்ன, அவங்கள பத்தி அரசியலமைப்பு எங்க கூறப்பட்டுள்ளது, எப்படி அவங்க அரசியலமைப்புக்குள்ள வந்தாங்க, அதை பத்தியான விஷயங்கள். இந்த பஞ்சாயத்து ராஜா கிராமப்புற இது உள்ளாட்சியை பத்தி பேசக்கூடியது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட். ஃபோர்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம்னா கூட்டாட்சி. கூட்டாட்சினா என்னங்க, இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அரசு இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசு. தட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ ரெண்டு அரசு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அரசு கூட்டாக சேர்ந்து எவ்வாறு ஆட்சி செய்யறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே நீங்க பாத்திருப்பீங்க. ரயில்வே யார் கண்ட்ரோல்ல இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். இதே பாத்தீங்கன்னா மத்த போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும். வெரி சாரி, ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனால் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில விஷயத்த ஒத்துழைப்பு செய்யும். ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா இடத்த பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ கூட்டாட்சி இருந்தால் என்ன செய்ய முடியும், ரயில்வே என்ன செய்ய முடியும்னா ரன் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி படிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இதுல பாத்தீங்கன்னா மூன்று விதமான ரிலேஷன்ஷிப்பை படிப்போம். ஒன்னு எக்ஸிக்யூட்டிவ், அரசு ரீதியாக எப்படி ஒத்துழைப்பு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் வந்து எப்படிலாம் ரெண்டு பேரும் அதுல கூட்டாட்சி நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல், நிதி நிர்வாகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டாக்ஸ் நம்ம வாங்குறோம் இருக்குது, ஜிஎஸ்டின்னு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறது, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ கூட்டாட்சி எப்படி இருக்குது, அதை பத்தியான விஷயங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுடிஷியரி இன் இந்தியாங்கிற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ஸ், இதை பத்தியான விஷயங்களை படிக்கிறது. அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன, அவங்க சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு என்ன அதிகாரங்கள் வேறுபாடுகள் இருக்குது, யாருக்கு ரொம்ப அதிகாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காவேரி பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எந்த கோர்ட்ல இருந்து அதை போட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி இன் இந்தியாவில் நீதிமன்றங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம வந்து பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷனை பத்தியான விஷயங்கள், எப்படிலாம் எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் எப்படின்னா எவல்யூஷன் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்டு உரிமை பாத்தீங்கன்னா 21 வயசுல தான் கொடுத்தாங்க, இப்ப 18 வயசுல கொடுத்துருக்காங்க. வேற பாத்தீங்கன்னா நோட் ஆப் அறிமுகப்படுத்துறாங்க. வேற பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்சி ஓட்டிங் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கட்சி தாவல் நடைமுறை சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பத்தின எல்லா விஷயங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கும், அதை பத்திய தகவல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல கவர் ஆகும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. இதுவும் பாத்தீங்கன்னா சட்டத்தை பத்தியான விஷயங்கள் தான். அதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம சட்டம் ஜுடிஷியரி அதுல வரும் பார்த்துருக்கீங்களா, அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான். இது 5 டாபிக். இந்த 5 டாபிக்மே பாத்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் இருக்கும். பேசிக்கா நீங்க படிக்கிறவங்க நம்ம சொல்ல வரோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 3 டாபிக்ல நீங்க படிச்சாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா கவர் ஆகும். அது போக பாத்தீங்க அப்படின்னா 12th பாலிட்டி புக்லயும் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. டீடைல்டா படிக்கணும்னு விரும்புறவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கா 10th புக் நீங்க படிச்சீங்கன்னா ஓரளவு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 12th பாலிட்டி புக்ல பாத்தீங்கன்னா அதிகமா டேட்டாஸ் உங்களுக்கு வந்து தெரியாம, இதை படிச்சு நீங்க படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்சுவலா நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 லெவல் அளவு கூட என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த 12th பாலிட்டி புக்ல கொடுத்துருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், உமனோட எம்பவர்மெண்ட்லாம் எப்படி இருக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக். ஜென்ரலா அரசு நிர்வாகத்துல இந்த விஷயத்துக்கு வந்து எப்படி முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஊழல் எதிர்ப்புக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, லோக் ஆயுக்தா தான் இந்த ஊழல், இது எல்லாமே ஒரு டாபிக். கரப்ஷனை பத்தியான விஷயங்கள் தான். கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ்னா லோக் ஆயுக்தா. அடுத்த இதுவும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரப்ஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ். அதுக்கடுத்து போக பாத்தீங்க அப்படின்னா
உமனுக்கு எம்பவர்மெண்ட், பெண்கள் அதிகாரத்துக்கு என்னென்ன முக்கியத்துவமா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, நுகர்வோர் நலனுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க, மனித உரிமைக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க. மனித உரிமை ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வரும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7th 8th 9th புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே அங்கங்க இங்க வரும் சரிங்களா. உமன் எம்பவர்மெண்ட் தனியாகவே வரும், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் தனியாக வரும், ஹியூமன் ரைட்ஸ் வந்து தனியாகவே வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர் ஆகும். ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 2 நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 100 GS இருக்குது, 100 பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர், டோட்டல் 200 கொஸ்டின்ஸ். இந்த 100 GSல பாத்தீங்க அப்படின்னா 25 ஆப்டிடியூட், ரிமைனிங் 75 இருக்கு பாத்திருக்கீங்களா. அந்த 75 ஆவரேஜா 7 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாலிட்டில இருந்து கேக்குறாங்க சரிங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேசிக்கான ஒரு அறிவுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பா இருக்க வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக் படிச்சீங்கன்னாவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த ஒரு உங்களுக்கு வந்து கிளியர் கட் ஐடியாஸ் வந்து கிடைச்சிடும் எப்படி எப்படி நம்ம படிக்கிறது. இது போக பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாக்குறது பாத்தீங்கன்னா பெர்டிகுலர் டாபிக்ல பாருங்க. தட் மீன்ஸ் இப்போ பிரியாம்பிள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பிரியாம்பிள் மட்டும் எப்படி கேட்டிருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூனியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் மட்டும் எப்படிலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க டாபிக் வைஸா என்ன செய்யுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் இப்படிதான் கேட்டிருக்காங்க, நம்ம இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இது போக பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். 150 days எக்ஸ்பர்ட் பேட்ச்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க ரெகுலரா நீங்க அட்டன் பண்ணலாம். ஆன்லைன் பேட்சா இருக்கும், வீக்கெண்ட் ஈவினிங் பேட்ச், இந்த மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா புக்ஸும் ப்ரொவைட் பண்றோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் ரெண்டுலேயுமே புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அது போக பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், மெயின்ஸ் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், சிலபஸ் ஃபுல் கவரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பேட்ச்ல இருக்கும். ஸோ இதை பத்தியான விஷயங்கள் உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, குவைரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கால் பண்ணலாம், கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன்ல இருங்க. இன்னொரு வீடியோல என்ன செய்வோம் அப்படின்னா இன்னொரு டாபிக்கோடைய சிலபஸ் டீகோடிங்ல நம்ம வந்து சந்திப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.